வணக்கம். குருவை பற்றி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். குரு பகவான் பூரண சுபகிரகம். இந்த பூரண சுபகிரகமாக இருப்பதனால் அந்த சுபகிரகத்திற்கு உண்டான கேந்திராதிபத்திய தோஷம் குரு பகவானுக்கு உள்ளது. அதிலும் குரு பகவான் தனித்து இருந்தால் பிரச்சனை. ஜாதக கட்டத்திலே தனித்த குரு பலருக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குறிப்பிட்ட ஸ்தானங்களிலே அந்த ஸ்தான பலன்களை குரு அதனுடைய புனிதத்தன்மையை நசித்து விடுவார். குறிப்பாக அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு. இந்த விஷயத்திலே இப்போது லக்னத்திலே குரு இருக்கிறார் என்று வைத்துக்கொண்டால், லக்னத்தில் குரு தனியாக இருந்தால் அந்த லக்னம் பாதிக்கப்படும். அந்த லக்னத்திற்குரிய ஜாதகர் குழப்பவாதியாக இருப்பார். அவருக்கு மனநிலை அடிக்கடி ஏற்ற இறக்கமாக இருக்கும். சந்தேக எண்ணங்கள் தோன்றும். மனதிலே இனம் புரியாத கவலைகள் இருக்கும். பயம், முடிவெடுப்பதில் தாமதம், எப்பொழுதுமே ஒரு சந்தேக குணம் இருக்கும். இது செய்யலாமா, அதை செய்யலாமா? அவர் ஒரு ஊருக்கு கிளம்புகிறார் என்றால் கூட அவர் கிளம்பிய பிறகுதான் அது நிச்சயம். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு தடுமாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இவர்கள் மனதளவிலே மிகவும் பாதிக்கப்படுவார்கள். ஒரு முடிவு எடுத்து விட்டால் அந்த முடிவிலே குழப்பமடைந்து கொண்டே இருப்பார்கள். அதேபோல் 2ஆம் வீட்டில் இந்த குரு இருந்தால் அது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். அங்கே தனித்த குரு இந்த 2ஆம் வீட்டினுடைய பலன்களை மிகவும் எவ்வளவு பாதிப்படைய செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பார்கள். குடும்பஸ்தானத்திலே குரு இருப்பதினால் சதா குடும்பத்திலே பிரச்சனைகள், சண்டைகள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். குரு 2ஆம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்ய பாவத்தை கெடுத்துவிடும். குடும்பத்தில் உள்ள மற்ற உறவுகளிடமும் இவர் பற்று பாசத்துடனும் ஒற்றுதலுடனும் இருக்க மாட்டார். அதே நேரத்தில் இந்த குரு உங்களுக்கு பண விஷயத்திலே இவருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். இவருக்கு தேவையான போது பணம் இவர் கையில் தங்காது. பணம் கையில் தங்கினால் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். 2ஆம் வீட்டு குரு இவர்களுக்கு பேச்சில் சில தடுமாற்றங்களை ஏற்படுத்துவார். அதே நேரத்திலே இவருக்கு கொடுத்த வாக்கை இவர்கள் காப்பாற்றுவதற்கு மிகவும் சிரமப்படுவார்கள். ஆகையால் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய குருவும் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய தனித்த குருவும் ஜாதகருக்கு நிறைய குறைகளை ஏற்படுத்துவார்கள். வணக்கம்.